ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் மணி சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த லெசன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் மணி சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். First question, which metals were used for metallic money? Options are A, gold, B, silver, C, bronze, D, all the above. Correct answer is option D, all the above. ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த மணியோட ஃபார்ம் பண்டமாற்று முறையாக தான் இருந்துச்சு. போக போக வந்துட்டு மணிக்குன்னு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. மெட்டல்ஸில் காயின் செஞ்சு அது மூலயமா வர்த்தகம் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணி மணி செஞ்சாங்கன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸ், காப்பர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. Second question, who introduced the paper money? Options are A, British, B, Turkish, C, the Mughal Empire, D, Mauryas. Correct answer is option C, Mughal Empire. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா முகல் எம்பையர்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ருப்பியான்ற டேர்ம் கொண்டு வந்தாங்க. இந்த சில்வர் காயின்ஸ்க்கு வந்து ருப்பியாங்கிற டேர்ம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காப்பர் காயின்ஸை பைசான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ இதுவுமே வந்துட்டு காயின் ஃபார்மேட்டில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் மணி கொண்டு வந்தவங்க பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்த அரசரோட ஃபோட்டோ போட்டு தான் அந்த பேப்பர் மணி வந்துட்டு அப்போ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு நமக்கு. தேர்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் மணி இஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, பி எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, சி போத் ஏ அண்ட் பி, டி நன் ஆஃப் தீஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. அதாவது வேல்யூ ஆஃப் மணி, இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி ரெண்டுமே இருக்குது. இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்னென்னா வந்துட்டு உள்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு மணி ஒரு பர்ச்சேசிங் பவராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணினா வந்துட்டு ஃபாரின் ப்ராடக்ட்ஸ், ஃபாரின் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு நம்ம மணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்நாட்டில் வந்துட்டு நம்ம மணிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். உள்நாட்டில் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதுவே நம்ம வெளிநாட்டில் வாங்கக்குள்ள நம்ம அதுக்கு வந்துட்டு 700 ருபீஸ்லேருந்து 1000, அது அந்த நாட்டோட வேல்யூ பொறுத்து அந்த மணியோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இதுதான் இன்டர்னல் வேல்யூ அண்ட் எக்ஸ்டர்னல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth question, which is the bank money? Options are A, check, B, draft, C, credit and debit cards, D, all the above. Correct answer is all the above. பேங்க் மணின்றது வந்து என்னென்னா பேங்க்லேருந்து எப்படிலாம் மணி இஷ்யூ பண்ணுறாங்க, எப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா செக் ஃபார்மில், டிராஃப்ட் ஃபார்மில், அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியும் மணி வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், பிக் அவுட் த இன்கரெக்ட் ஒன். இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் இன் டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள். Options are A, stock, B, bonds, C, mutual fund, D, pay tax. Correct answer is option D, pay tax. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம், பாண்ட்ஸ் மூலிமா பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். டேக்ஸ் வந்துட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து நம்மளோட ஒரு சிட்டிசனோட டியூட்டி மாதிரி பார்க்கப்படுது பே டேக்ஸுங்கிறது. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது இன்கரெக்ட் ஒன். சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு, who is responsible for the collection and publication of monetary and financial information? Options are A, Finance Commission, B, Finance Ministry, option C, Reserve Bank of India, option D, Auditor and Controller General of India. Correct answer is option C, Reserve Bank of India. Monetary and financial information, ஒரு ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், மானிட்டரி இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பப்ளிகேஷன் பண்ணுறது வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Next வந்துட்டு fill in the blanks. First question, online banking is also known as dash. Correct answer is internet banking. Online banking இன்னொரு பேர் internet banking. Second question, dash is what money does. Correct answer is money is what money does. money வந்துட்டு என்ன பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம அதை மணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறையில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அரிசி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு அவங்க கோதுமை வாங்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே அரிசி வந்துட்டு மணியாக ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு டிஜிட்டல் கரன்சி மாதிரி ஏடிஎம்மில் நம்ம வந்துட்டு மணியை யூஸ் பண்ணுறோம். ஏடிஎம், இந்த செக்கு இதெல்லாம் மணி ஃபார்மில் இல்லைனாலும் அதெல்லாம் வந்துட்டு மணியை தான் வந்துட்டு குறிக்குது. அதே மாதிரி இப்போ கடைசியாக கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வந்திருக்கு. ஆன்லைன்லேயே வந்துட்டு டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மணிங்கிறது வந்துட்டு அதை வச்சு நம்மளால் ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை பொறுத்து தான் அது மணின்னு நம்ம சொல்கிறோம். Third question, the term of bank is derived from dash word. Correct answer is old Italian word banca. இந்த வேர்ட்லேருந்து தான் பேங்க்குங்கிற டேர்மை டிரைவ் பண்ணியிருக்காங்க. Fourth question, value of money is meant
dash of money. The purchasing power of money. Value of money is meant the purchasing power of money. நான் முன்னாடியே சொன்னேன், வேல்யூ ஆஃப் மணி வந்துட்டு நம்ம ஒரு 100 வச்சு உள்நாட்டில் ஒரு பொருள் வாங்க முடியும். அதே 100 வச்சு நம்ம வெளிநாட்டில் அதே மாதிரி அதே வேல்யூவோடு உள்ள ஒரு பொருளை நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா வேல்யூ ஆஃப் மணி வந்து கண்ட்ரிக்கு கண்ட்ரி வந்து டிஃபர் ஆகும். நம்ம ஊரில் வந்துட்டு ரூபான்னு நம்ம சொல்கிறது யூஎஸில் நம்ம போய் பார்த்தோன்னா அங்கே வந்துட்டு டாலரில் வந்துட்டு அது 70 ருபீஸ் கிட்ட அது வரும் அங்கே. ஸோ வேல்யூ ஆஃப் மணி வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. Fifth question, the Indian Banking Regulation Act of dash. Correct answer is 1949. Next வந்துட்டு match the following. First question, barter system. இது correct answer வந்து exchanged goods for goods. Barter systemனா பண்டமாற்று முறை சொல்வாங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்க. நெல்லுக்கு அரிசி கொடுத்துட்டு கோதுமை வாங்குவாங்க. ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு காய் வாங்குவாங்க. அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறு பொருள் வாங்கிக்கிறது தான் பண்டமாற்று முறை சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், ரிசர்வ் பேங்க் ஆக்ட். கரெக்ட் ஆன்சர் 1935. தேர்ட் கொஸ்டின், மணி. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு எலக்ட்ரானிக் மணி. ஆன்லைனில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு எலக்ட்ரானிக் மணி. ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அங்கே வந்து மணி பேப்பர் மணியாக நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படியே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுதான் எலக்ட்ரானிக் மணி. ஃபோர்த் கொஸ்டின், சேவிங்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் வந்து கன்சியூமர்ஸ் டிஸ்போசபிள் இன்கம். ஃபிஃப்த் கொஸ்டின், பிளாக் மணி. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் டேக்ஸ் எவேடர்ஸ். வரி கட்டாமல் பணம் வச்சுருக்கிறது தான் வந்துட்டு பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு fill in the blanks. First question, the word money is derived from. Correct answer is the money is derived from Roman word moneta juno. Second question, which bank gives to both short term and long term loans? Correct answer, rural cooperative credits institution. Short term and long term loans கொடுக்கறது வந்துட்டு rural cooperative and credits institution தான் வந்துட்டு rural cooperative banksனு சொல்லுவாங்க. Choose the correct statement. First question, barter system had many deficiencies like. First one, lack of double coincidence of wants. Second one, no difficulties of storing wealth. Third one, common measure of value. Fourth one, indivisibility of commodities. இதில் வந்துட்டு பார்ட்டர் சிஸ்டம்க்கு என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எந்த இதுனா ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆர் கரெக்ட். இதெல்லாம் வந்துட்டு அது காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ இருக்காது. இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்ட்டர் சிஸ்டத்தோட டெஃபிஷியன்சி ட்ராபேக்ஸாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஏ கிரெடிட் கார்டு, பி பார்ட்டர் சிஸ்டம், சி டெபிட் கார்டு, டி ஆன்லைன் பேங்கிங். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பார்ட்டர் சிஸ்டம். இதெல்லாம் வந்துட்டு ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணி டிரான்சாக்ஷனில் பார்ட்டர் சிஸ்டம் கிடையாது. பண்டமாற்று முறை வந்து அந்த காலத்தில் தான் இருந்துச்சு. ரீசன்ட் ஃபார்மில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின், எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கனாமி இஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ dual economy, பி அண்டர்மைனிங் ஈக்விட்டி, சி நோ எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன், டி லாவிஷ் கன்சப்ஷன் ஸ்பெண்டிங். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி நோ எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். அந்த பிளாக் மணினால் வந்துட்டு ப்ரொடக்ஷனில் பெருசாக எஃபெக்ட் எதுவும் இருக்காது, தாக்கம் இருக்காது. ஆனால் மற்ற எல்லாமே பிளாக் மணினால் வர்றது தான் டுவல் எக்கனாமி, லாவிஷ் கன்சப்ஷன் ஸ்பெண்டிங். இதெல்லாம் வந்துட்டு பிளாக் மணியால் நடக்கிற ஒன்று. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.